ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்தீங்களா? சீக்ரெட்டாக ஸ்பின் பண்ணிட்டாங்க. அங்கங்கே மீம்ஸ் வந்துச்சு. லைவ் பார்த்து எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நான் தயவுசெய்து உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இன்றைக்கி பாரு ஃபேன்ஸும் திவாகர் ஃபேன்ஸும் யாரோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கவே பார்க்காதீங்க. 1 hour எபிசோட் செம்ம காண்டாகும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே கொடுக்கக்கூடாதுன்றதுல திருப்பி அந்த சபரிசம் ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னப்பா சபரிசம் தானே சேர்ந்து திவ்யாவை அடிச்சாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் அதில் வந்து குட்டையை குழப்பி அவரோட குள்ளநெறி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு சகுனி சபரி. ஏன்னா எனக்கு கேட்கல, இதில் சகுனி சபரின்னு கூட சொல்ல முடியாது. பிக் பாஸே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கான ஷோவை தான் இனிமேல் போனோங்கிறதுல இன்னைக்கு ஃபுல் ஷோவும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் மேலே தான் போச்சு. அதனால தான் விக்ரமை வந்து எவிக் பண்ணுற எவிக்னா தான் அந்த மேனேஜர் போஸ்டிங்லேருந்து எடுக்கிற மாதிரி எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாண்ட்ராக் வந்து கொடுத்த அந்த சீக்ரெட் டாஸ்க்லேயே வந்து பிக் பாஸ் வந்து நானே 2 மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுவேன், அந்த மீட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யாரை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கணுமோ, ஃபயர் பண்ணணுமோ, இல்லை யாராவது ரிசைன் பண்ண வைக்கிறதோ நீங்கள் அதை பண்ணிக்கணும் சாமர்த்தியமான்னு சொன்னதே பிக் பாஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த அஃபிஷியல் மீட்டிங் ஆரம்பிச்சு அப்புறம் அதில் வந்து விக்ரம் அதை நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. திருப்பி பேசினா எனக்கு அது டென்ஷன் தான் ஆகுது. அப்போ வந்து ரொம்ப வந்துட்டு திவாகருக்கு வந்து, ஏன்னா திவாகரா அவர் எடுக்க மாட்டேன்னு சொல்வார். கிச்சன் டீமில் அவர் நல்லா வேலை செஞ்சிருக்காரு. நீங்கள் சொல்கிற ஏனோ தானோ ரீசனுக்கு எடுக்க முடியாதுன்றதுல அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். நிறைய பேர் வியனா சொல்லி தான் அவர் கேட்கல. வியனா சொன்னாங்களோ அவரே எடுத்தாரோ இல்லை பாரு சொன்னாங்களோ, ஆக்சுவலாக அவர் வேலை செஞ்சேன்றதை அங்கே இருக்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. திவாகர்லேருந்து வினோத்லேருந்து வியானாலேருந்து இன்னும் பார்த்த துஷார் சபர் எல்லாருமே ஒத்துக்கிறாங்கல்ல. அப்போ அவர் வேலை செஞ்சவரை எதுக்கு எடுக்கணும்னு ஒரு தேவையில்லாத ஒரு கயாஸ் அவங்க உருவாக்குறாங்கன்னா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். விக்ரம் ஸ்ட்ராங்கா நின்னாரு. அப்ப அதனால அவர் அப்படி நின்னதுனால தான் திவ்யா எகிரி இருப்பாங்க. ப்ரொமோல பார்த்துருப்பீங்க. இப்போ அவருக்குலாம் திவாகருக்கு கமருதீன் அப்புறம் வந்து வியானா வினோத் எல்லாருமே வந்து கூட வந்து கேப்டன் போது விக்ரம் சொல்றாரு, மேனேஜர் சொல்றாருன்னும் போது ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த சைடும் ஃபேர் இருக்குல்ல. ஒரு இடத்துல விக்ரம் சொல்லியிருப்பாரு, நீங்க ஃபேரா ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்க வந்து தேவையில்ல சின்ன சின்ன விஷயத்துக்காக அவர் எடுக்கணும்னு சொல்றது சரியில்லை. ஏன்னா அந்த ஸ்டார்ஸ் வரணுங்கிறது எல்லாருக்குமே விஷயமா இருக்கும். 2 நாள் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு. அந்த கால் வந்து அவர் கொஞ்சம் நடக்க முடியாது, அதே இருந்தாலும் அவருக்கான பிசிக்கல் எஃபோர்ட் நிறைய போட்டிருக்காருன்னும் போது நீங்க ஏனோ தானோன்னு ஒரு ரீசன் சொல்லி அது பண்ண முடியாது. அதுக்கான ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்னும் போது தான் அவங்க நான் ஹெட் ஷெஃப் இருக்க மாட்டேன் பிரச்சனை பண்ணி அதெல்லாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்குறவங்க பாருங்க. ஓகேங்களா? அவ்வளோ இதுக்கு எனக்கு கடுப்பாயிடுச்சு. அப்போது அதை வந்து அப்போ அந்த இடத்துல அவர் டென்ஷனாக ரிசைன் பண்ணது தான் வந்து சபரி வராங்க. அப்போது சபரியை கொண்டு வரணும்னு சொன்னதே பாருதா. இது எனக்கு 1 hourல எப்படி வரும்னு தெரில. ஆக்சுவலாக ஒரு மேனேஜர் 2 வாட்டி மேனேஜர் இது பண்ணுறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஏன் அந்த சான்ஸை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே யாருக்குமே ஏன் தோணலை. ஏன் இன்க்ளூடிங் விக்ரம் கூட வந்து அழுதுகிட்டே வர சீன் இன்னைக்கு எல்லாம் வந்து அந்த சிம்பத்தி கார்டு வரும், வைரல் ஆகும், அவருக்கு ஓட்டு வரும். அவர் கூட வந்து அடுத்து வர மேனேஜருக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது, அவர் சொல்கிற பேச்சையாவது கேளுங்க, என்னால் இந்த கேம் ஆட முடியல அப்படின்னும் போது நீங்கள் வீக்னஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட்லாம் சமாளிக்கிற தைரியம்லாம் கிடையாது. நீங்க ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஜோக் பண்ணிட்டு போற ஆள் தான். உங்களுக்கு இந்த பிக் பாஸ் கேமே டிசர்விங் நீங்க கிடையாது. ஆனா ஒரு கேப்டன் மேனேஜர்னு வந்தப்போ கூட அந்த பொண்ணு தான் இப்போ எல்லா இடத்துலையும் பேசிட்டு தவிர உங்களால் பேச முடியல. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் பேசணும்னு வந்தப்போ உங்களால் அந்த டாலரன்ஸ், உங்களால் அந்த கான்ஃப்ளிக்ட்டை ஹேண்டில் பண்ண முடியல. அப்போது நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களையாவது நீங்கள் வந்து எல்லாரும் சொல்கிறத கேட்டு ஹவுஸ்மேட்ஸ் இப்படி நடந்துக்கோன்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணு வேலை செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் கூட வேலை செஞ்சது அந்த திவ்யா பொண்ணு கூடவும் வேலை செஞ்சது. அப்போது திவ்யா மேலே தப்பு இருக்குன்னு சொன்ன நீங்கள் இப்போ விக்ரமுக்கும் முடியல அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 நாள் ப்ரெஷரையும் எப்பயுமே கத்திட்டு இருக்கா அந்த பொண்ணு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிச்சுல. யாராவது ஒருத்தனாவது அதில் நியாயமானா இருந்தால், ரொம்ப நியாயம் பேசுகிற அந்த லேடிஸ் கூட்டமே வச்சுக்கோயேன், அந்த அக்கான்னு சொல்கிற கனியாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும். அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜரையே நாங்கள் மேனேஜராக போட்டோம், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வேறு போடலான்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம்ல. இல்லை ஜஸ்ட் ஓட்டிங்கில் கூட எடுக்கலாம், 2 பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறப்போ ஒரு ஓட்டு கூட யாருமே அந்த பொண்ணுக்கு போடலை. ஏன் கமருதீனுக்கு போடுறாங்க, சுபிக்ஷாக்கு போடுறாங்க, இந்த சைடு அமித்துக்கு போடுறாங்க, யாருமே அந்த பொண்ணுக்கு அந்த ஓட்டிங்கை கொடுக்கலாம். அந்த பொண்ணு கிண்டலாக வலியோடவே அதை சொல்லுது. அந்த பிரவீன்லேருந்து எல்லாருமே சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை சுபிக்ஷா கூட 1 2 சொன்னாங்க, கமருதீனுக்கு கூட வந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணுக்கான விஷயத்துக்கு ஞாபகம் பார்த்தா விக்ரம தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு பிக் பாஸ். நீங்கள் சொல்லுங்கன்னும் போது அந்த பொண்ணு 2 நாள் உங்கள் கூட வேலை செஞ்சதில்ல, அந்த கிராட்டிடியூடுக்காக அந்த பொண்ணையும் நான் வந்து பார்வையை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 2 நாளாக அவங்க நல்லா தான் பண்ணாங்க, போஸ்டிங் கொடுத்தா மேபி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் விக்ரம் சொல்ல? அந்த புத்தி தான். நீங்கள் எப்பயுமே அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சுட்டு அதை பண்ண அந்த பொண்ணு ஸ்கோப்பே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் உங்கள் கேம் எப்படி ஆட முடியும்? தன்வினை தன்னை சுடுமுன்னு வரதான் செய்ய. திவ்யாக்கு வந்தது தான் உங்களுக்கும் வந்துச்சு. இப்போ சபரி மட்டும் என்ன, இப்போ நல்ல ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்காரு, என்னைக்கு வந்து அவரது எக்ஸ்போஸ் ஆகுமோ இல்லை விஜய் டிவி இதை பூசி மழுப்பி தான் சபரியை வின்னராக கொண்டு வருவாங்களோ என்னவோ. ஏன்னா இன்னைக்கு ஷோ ஃபுல்லாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் மேலே தான் போச்சு. இப்போ சபரியை வந்து மேனேஜர் ஆக்கணும்னு அங்கே வந்து மேனேஜர் போஸ்டிங்க்கு நிற்கிறாரு. பிக் பாஸ் ஏரியாலேயே நிற்கும் போதே அந்த எஃப்ஜே கொஞ்சம் கூட மதிக்கல. பேருக்கு தான் சபரி பேட்ச் வச்சிருக்கான், அந்த பேட்சை கூட எஃப்ஜே வந்து குத்தணும். இங்கே
பழைய மேனேஜர் வந்து குத்துறோம்லாமா நான் விக்ரம் ரொம்ப டவுன் ஆயிட்டான், அவனுக்கு வேலைக்கே ஆகாது. அவ்வளோ வீக்காக இருக்கவங்கள ஒரு கேம் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க கூட அந்த ஒரு வெங்காயத்துக்கே அழுதவர் தானே அவரு. ஒன்றுமில்ல வெங்காயம் அதுக்கே அப்படி பண்ணவர் தான் அவர் இந்த கேம்குள்ளே கொண்டு வச்சுட்டு நீங்கள் 4 வாரமாக நாமினேஷன் தப்பிச்சிங்க. இப்போ நாமினேஷனில் வந்தோடனே ஏதோ ஸ்கோப் பண்ணோன்னு பண்ணீங்க, அதை கூட உங்களால் 2 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். பவரில் இருக்க உங்களாலே அந்த ப்ரெஷர் பண்ண முடியல, பவர்லெஸ் ஆகும் கூட யாரும் ஹெல்ப்புக்கு இல்லாமையும் அந்த பொண்ணு எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அப்படியே பவர் விட்றாங்க சாண்ட்ராக்கோ திவ்யாக்கோ. உங்களுக்கு என்ன திவ்யாவை எதிர்த்து நிக்க பாரு எதிர்த்து நிக்கிறதுனால நீங்க திவ்யா சரின்னு சொல்றீங்களா? அப்போ திவ்யா பாரு விட திவ்யா சத்தமா பேசினா அப்ப இதுக்கும் அதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாம தானே போகுது. அப்ப திவ்யா மட்டும் நீங்க எப்படி சரின்னு சொல்லுவீங்க? அப்போ ஒரு நாமினேஷன் பாஸ்க்காக என்ன வேணா பண்ணலான்னு அவ்வளவு மட்டமா நடந்திருக்காங்க சாண்ட்ரா. ஒன்னாரெல்லாம் அது வருமானு தெரியல. ஒரு சீஃப் கெஸ்ட் முன்னாடி பாரு மாதிரியே மார்க் பண்ணது என்ன, வியானா மாதிரி மார்க் பண்ணது என்ன, அந்த தும்பினது என்ன, ஒரு கெஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட்டுல முடி இருக்கே இல்லை அப்படின்ற இடத்துல அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து வைக்கிறது என்ன, அங்க பக்கத்துல கெஸ்ட் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னும் போது அதை தும்புறது என்ன? ஒரு நாமினேஷன் பாஸ்க்காக இவ்வளோ கேவலமா இறங்குவீங்கன்னா அப்ப அதே நாமினேஷன் பாஸ்க்காக ஒரு கியூசி டாஸ்க்ல இருந்துட்டு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியுமோ அதை பண்ண அதை மட்டும் தப்பு நீங்களே. இப்ப இவங்களும் அதைத்தானே பண்றாங்க. என்ன இவங்களுக்கு பின்னாடி பிக் பாஸ்ன்றது ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று வெப்பனா பிக் பாஸே கொடுத்துட்டாரு. அதான் உங்களுக்கு சபரியை தான் வந்து மேனேஜர் ஆக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இல்லை திவாகருக்கு ஸ்கோப் கொடுக்கக்கூடாது, இல்லை பாரு கேமை டவுன் பண்ணணும், அவங்களோட வாய்ஸை கம்மி பண்ணிட்டு சபரியோட வாய்ஸை தூக்கி வைக்கணும், சபரிக்கு ஓட்டிங் ஜாஸ்தி ஆகணும், கனிக்கு ஓட்டிங் ஜாஸ்தி ஆகணும், எஃப்ஜேவை வந்து ஓட்ஸே இல்லைனாலும் இந்த வாரம் அவன் எலிமினேட் ஆக வேண்டியது, ஆனாலும் அதுக்கான வேலைகளை டீம் செஞ்சுட்டு இருக்கா, அவனை உள்ள வச்சுக்கிறதுக்கு அதை டப்பு டுப்புன்னு அவனை வாயில் ஏதோ ஒன்று அதுக்காக பண்ணுறதுக்கு உள்ள வச்சிருக்கா. அப்படின்னும் போது இப்படி நீங்கள் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் மேலே தான் இந்த ஷோ கொண்டு போகணும்னு நினைக்கிற பட்சத்தில் எதுக்கு நியாயமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று எதுக்கு நீங்க கொடுத்தீங்க? அங்க கண்டென்ட் இல்ல, 2 நாளா டாஸ்க் போர்னு எல்லா ரிவ்யூவர்ஸ் சொல்றாங்க. எப்பெல்லாம் பாரு சைலண்ட் ஆறாங்களோ அன்னைக்கு 2 நாளைக்கு கண்டென்ட் இல்ல, அன்னைக்கு 2 நாளைக்கு போரிங் இருக்கு. சரி அப்போ கண்டென்ட் கொடுத்தா ஒத்துக்கிறீங்களா? கண்டென்ட் கொடுத்தால நெகட்டிவ் ஆயிடுதுன்னு. இப்போ எந்த கண்டென்ட் சாண்ட்ராவும் திவ்யாவும் மட்டும் கொடுத்தாங்க? பாசிட்டிவ் கண்டென்ட்டா கொடுத்தாங்க? எல்லா நாளும் எங்கள் வீட்டில் கார்த்திகைன்னு அவங்களும் சண்டை தானே போட்டாங்க. ஆனா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் ஏமா நீங்க பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்னு சீக்ரெட் டாஸ்க்னு பிக் பாஸ் ஒன்று சொன்னாதான் உங்களை உசுப்பேத்தி விட்டு தள்ளி விட்டாதான் நீங்க ஓடுறீங்க. ஆனா கேமே இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரிஞ்சுக்கிட்டு ஆடுறோம். அந்த பொண்ணோட கேமு தப்புன்னு சொல்றீங்க. என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல ஜனங்க பாக்குறாங்க அப்படிங்கறது எனக்கு புரியவே இல்லை சுத்தமா. அப்படி ஃபயர் விடுறாங்க எல்லாம் அந்த சாண்ட்ராக்கு. பார்த்தீங்கன்னா சந்திரமுகிய மாதிரி அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. சரி அது இப்போ பண்ணிச்சு. இப்போ சபரி வந்து மேனேஜர் ஆனவுடனே உங்களுக்கு என்ன கான்ஃப்ளிக்ட்ல வந்து விக்ரம் வெளில வந்தாரு? திவாகரை அந்த கிச்சன் டீம்லேருந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த 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 புள்ளி கேங் அந்த பிரஜின் சாண்ட்ரா திவ்யா அவர் விக்ரம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் வந்தோடனே என்ன பார்க்கணும்? 2 பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கணும். ஏன் எடுக்கணுன்ற அதே கேள்வியை நீங்களும் ஸ்ட்ராங்காக வச்சு அப்பன்னா சாண்ட்ரா கிட்ட வந்து தப்பு இருக்குன்னா இல்லை திவாகர் கிட்ட தப்பு இருக்குன்னா நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஆனால் திவாகர் கிட்ட நீங்கள் லிட்டரலாக கெஞ்சுறீங்க. நீங்க கெஞ்சி வர்றதுக்கு அந்த போஸ்டிங் இப்போ கெஞ்சுறீங்க, அண்ணா எனக்கா ப்ளீஸ் பண்ணுன, இந்த சைடு இல்லை அந்த சைடு யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணணும், எனக்கா நீ மாறிக்கணும், உனக்கு மற்ற டீம்ல போதில் உனக்கு என்னதானே பிரச்சனை, உனக்கு மற்றது உனக்கு மேலே தப்புன்னு நான் சொல்லலை. அப்படியே கெஞ்சுறான், பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சுறான் அவன் போஸ்டிங் அவன் காப்பாத்திக்கிறதுக்கு. அப்போ இந்த அந்த இடத்துல பாரு 2-3 வாட்டி சொல்லிச்சு. அதான் எதுக்கு இவங்க திவாகர் பாரு பிரிக்கணும்னு பாக்குறாங்கன்னா ஒரு சில இடத்துல பாரு பேசுற அளவுக்கு ஸ்ட்ராங்கா திவாகர் பேசுறது இல்ல. அது எந்தெந்த இடத்துல பேசுறது இல்ல அப்படின்னா இவருக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் இருக்கும் அங்கெல்லாம் பேசுறது இல்ல. கனி அக்கா அக்கான்னு சொல்ற இடத்துல ஒரு இடத்துல பேசுறது இல்ல, சபரி கிட்ட ஒரு இடத்துல பேசுறது இல்ல, சுபிக்ஷா அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல பேசுறது இல்ல. அப்படின்னும் போது அந்த ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்காக ஒரு இடத்துல இவர் பேச மாட்டாருன்னா அதான் அவனுங்க அப்பட்டமா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. அப்ப அது யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வந்து ஷார்ப்பா வந்து பாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது சரியில்லை, ஏன் அவர் மட்டும் கன்வின்ஸ் பண்ணன்னு கேட்டிருக்கோம். அது இப்போ நம்ம பாரு 2 நாளா வாயை திறக்கலையே, அதனால வந்து அவன் கேப்டன் மேனேஜர் ஆனோன்னு அங்கேயே பிளாட்ஃபார்ம் முன்னாடி திவாகரை பேசுறான். பாரு அப்படியே சொல்லுது, ஃபர்ஸ்ட் வந்து நீ மேனேஜர் போஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து அக்செப்ட் இது பண்ணட்டும், அவர் வந்து சொல்லட்டும் நீ மேனேஜர் ஆயிட்டா, அதுக்கப்புறம் ஒரு டீமா ஃபர்ஸ்ட் அஃபிஷியலா டீம் பிரிச்சுட்டு இல்லைன்னா இப்ப என்ன பிரச்சனையோ அதை பார்க்கலாம் அப்படின்னும் போது நான் தான் கூப்பிட்டுருக்கேன் திவாகரை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான் லிட்டரலா. ஆனா எனக்கா இது பண்ண மாட்டேன்னா இது பண்ண மாட்டேன்னா இல்லப்பா அப்படின்னு 2-3 வாட்டி கொஞ்சம் தயங்கினார். அவரு தயங்கினோடனே அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து தன்னிச்சை முடிவு எடுங்கன்னு இப்போ எப்படி இவர் மேனேஜர் ஆயிட்டாருன்னு சொல்ற பட்சத்துல அவர் பிளேஸ் காலியா இருக்கும். இதுவும் ஏத்தி விட்டது பிக் பாஸ் தான். இந்த இடத்துல கேவலமா விஜய் டிவியை உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக பிக் பாஸ் போட்ட பிளான் தான் இது. உங்களுக்கு சபரியை மேனேஜர் ஆக்கணும்னா அதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் திவ்யாவையும் பாருவையும் ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறம் விக்ரமையும் பாருவையும் ஒரு நாள் விட்டு இப்ப திருப்பி சபரி பாருமா அந்த பொண்ணு 4 நாளா ஒண்ணுமே பேசாம ஸ்கோப்பே இல்லாம தானே வச்சிருக்கீங்க. இத்தனைக்கும் நாங்களுமே எங்க பாரு இந்த பாசிட்டிவா காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப ஸ்கோப்பே இல்லாம போயிடுச்சு. அப்ப எகிரிட்டே இருக்கவங்க எகிரிட்டே இருந்தா தானே பிச்சு புடுங்கினா தானே நீங்க கொடுக்குறீங்க, தானா எங்க கொடுக்குறீங்க. அப்ப நாங்க பிச்சு தான் புடுங்கணும்ன்ற இடத்துக்கு தான் திருப்பி அந்த பொண்ணு போக போகுது. அப்ப வீக்கெண்ட்ல பேசிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லி தான் கம்மன் இருக்கு. 2-3 நாளா திவாகர் அதுக்கு வாய் திறக்கல. இப்ப சபரி அங்க பேட்ஜுக்காக நின்று இருக்கா. பிக் பாஸ் வந்து
நீங்களே பேட்ச் போட்டுக்கோங்கன்னு அவரே போட்டுக்கிட்டாரு. அவரே போட்டுக்கிறதுக்கு அவர் ஈகோ. அதுக்கப்புறம் சொன்ன ஒன்று கூட நீங்கள் செய்யலையான்னு பிக் பாஸ் சொன்னோடனே பேட்சை போட்டுக்கிட்ட உடனே இது எஃப்ஜே வந்து சொல்கிறான், நீ வந்து என்னமோ சொல்கிறான் பார்வதி அந்த இடத்துல சொல்லும் போது, இந்த வீக்கெண்டில் பேசுவோம் அது பேசுவோம்லாம் இங்கே பேசு. அங்கே வந்து மேனேஜர் ஆகிட்டு ஒருத்தன் நிற்கிறான், பிக் பாஸ் பேசிட்டு இருக்காரு. அப்போ எதுக்கு நீ பார்வதி அட்டாக் பண்ணுற? அவள் வீக்கெண்டில் சொல்ல உனக்கு என்ன குத்துது கொடா இது? அப்போ அதுக்கு அவன் சபரி வாய் திறக்கல. ஆனால் பாரு ஆரம்பிச்ச மட்டும் ப்ளீஸ் பாருனா ஏன்னா அவள் அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 பேரும் சேர்ந்து தானே நீங்கள் டீம் நடத்தணும். அப்போ என்ன பிளான் சபரிக்குன்னா, ஓப்பனாக பாரு அடிக்க முடியாது. ஆல்ரெடி பாரு இப்போ சைலண்டாக தான் இருக்கா. பேசினா திருப்பி தப்பாக ப்ரொஜெக்ட் ஆயிருவோன்ற பயத்தில் அவள் கம்முன்னு இருந்தா அவளை அப்படியே சைலண்டாகவே வச்சுட்டு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அவளை அவாய்ட் பண்ணுறது அப்பட்டமாக தெரிஞ்சாதானே பிரச்சனை. அவாய்ட் பண்ணாத மாதிரி பக்கத்தில் வச்சுட்டே வந்துட்டு அப்படியே சைலண்டாக ஃப்ளாட் ஆக்கிட்டு நம்ம ஸ்கோப்பை நம்ம பண்ணலான்னு பச்சையாக ஒரு கேம் ஆடுறான் அவன். அந்த சபரி நான் சகுனி சொன்னால அந்த சபரியை பச்சையாக ஒரு கேம் ஆடுறானா. அப்போ அந்த இடத்துல வந்து சபரி வரணும்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டதே பாரு தான். அந்த பொண்ணு கொஞ்சமாவது நன்றியா நீ இருக்கணும்ல. அந்த பொண்ணையும் பேசும். அந்த பொண்ணு கெஞ்சுது இந்த மாதிரி வந்து நீ ஏதோ ஒரு இடத்துல போய் பேசும்போது கூட பாரு நீ கம்முனு ஒரு இடத்துல அவளா பேசின உடனே இப்போ நான் பேசினால நீ ஏன் பேசின, நீ பேசினா இப்போ என்ன விட்டு கொடுக்குற மாதிரி ஆகுது. அந்த பொண்ணுக்கு பேசின நீ பிளேஸ் கொடுக்க மாட்டேற. இல்லை 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம்னு அந்த பொண்ணு சொல்ல வருது. நீ பட்டுக்கு போய் பேசுறி. அந்த பொண்ணு பழிச்சுன்னு அந்த இடத்துல பழைய மாதிரி பேசணும்னா முகத்தில் அரைஞ்ச மாதிரி பேசிருக்கலாங்க பலார்னு 4 அரை விட்டு. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பொறுமையா போகுது. அதனால நீங்கள் பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறீங்கடா. இவ்வளோதாண்டா பொறுமைன்ற மாதிரி அந்த பொண்ணு திருப்பி பழைய நிலைமைக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அவ சொல்றா தெளிவா, இது வந்து நீ அதாவது என்னன்னா 2 பேரும் பேசி டிசைட் பண்ணலாம். ஒரு இடத்துல இதை போய் நீ சொல்லணும், இதை நான் சொல்றேன்னு பேசி வச்சுக்கலாம். நீ பேச. அப்போ வந்து அவன் சொல்றான், நான் பேசும்போது நீ பேசாத, நீ பேசும்போது நான் பேசாதனா. அதுக்கு முதல்ல யார் எங்க பேசுறாங்கன்னு யோசிச்சு வச்சுக்கணும்ல. இந்த இடத்துல இதை நான் சொல்றேன், இந்த இடத்துல இதை நீ சொல்லு. ஆனா அந்த டெசிஷன் நம்ம 2 பேரும் முன்னாடியே சேர்ந்து பேசிக்குவோன்றது நீ தெளிவா சொல்லணும்ல. அது சொல்லும் போது தெரியுமே அவன் குழக்குறான்னு பேசுவான், வாழைப்பழம் மாதிரி பேசுவான். அந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவான் அவன் நல்லா வாயில. வேற ஒன்னும் அங்க கிழிக்கிறது இல்லை. அப்படின்னும் போது இந்த பொண்ணு நல்ல விதமா இப்ப இருக்கிறமே கேம் ஸ்ட்ராட்டஜி மாத்தி இருக்குமேன்றதுக்காக பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா இதுதான் சாக்குன்னு நல்லா தள்ள அடிச்சு உட்கார வைக்க பாக்குறான். ரைட்டா? அப்போ வந்து 2-3 இடத்துல வந்துட்டு அப்போ வந்து திவாகரை கூப்பிட்டு பேசணும்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சுக்கு நான் கேட்கிறேன். ஸ்டாச்சுக்கு வந்து யார் போற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அங்க ரம்யா பிரவீன் 2-3 பேர் கை தூக்குறாங்க. அவங்களாம் விட்டுன்னு எதுக்கு திவாகர் சொன்னேன்? விக்ரம் திவாகரை எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும், ஏன்னா கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல உங்க ஆளுங்க யாருமே அங்க இல்ல. அது நோயின்னு கணிக்கு நோண்டிட்டு இருக்கு உள்ள. அந்த எஃப்ஜிக்கும் உள்ள நோண்டிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்கோப் இல்ல எதுங்க ஹவுஸ் கிளீனிங்ல இதுலயும் போயிடுச்சுங்க பிரவீன் எல்லாமே. ஏன்னா இவ்வளவு நாள் கிச்சன்லேயே பூந்துட்டு இருந்துச்சுங்க எல்லாம். அப்போ வந்து சாண்ட்ரா கிட்டயோ வியானா கிட்டயோ வந்த உடனே வினோத்துக்கும் அந்த ஸ்கோரிங் வந்தோடனே திவாகருக்கு முக்கியமா அந்த ஸ்கோரிங் வந்த உடனே இதுங்களுக்கு வந்து இப்போ உள்ள போட்டுருணும் போது ஆக்சுவலா அதை கூட நியாயமா சொல்றது பாருதான். இப்போ வந்து சாண்ட்ராக்கா பிரச்சனை, இப்போ சாண்ட்ராக்கா சமைக்க முடியாதுன்னும் போது கனியை போட்டுடலாம், வியானா போட்டுடலாம், வினோத் போட்டுடலாம் அப்படின்னு சொல்றதும் அதுதான். ஏன்னா திவாகர் உள்ள வந்தாதான் வந்து அவ சாண்ட்ரா வரமாட்டேன்னு சொல்றாளே அப்படின்றதுனால அப்புறம் திவாகர் கிட்ட பேசிக்கலாம் செய்யலாம் போது திவாகர் என்ன சரி வேற ஏதாவது போடுறது கூட சரி கூட ஓகே. ஆனா நீ வந்து அவர் ஸ்டாச்சு ஆக்கணும்னு எதுக்கு பிளான் பண்ண? உனக்கு பிக் பாஸ் கொடுத்தது டாஸ்க். ரைட்டா? அது பிக் பாஸே உனக்கு கொடுத்தாரு. ஆனா இப்ப நீ பண்றது பர்சனல் வெஞ்சன்ஸ். அப்போ உன் கையில அந்த பவர் இருக்குன்னா அப்போ உனக்கு அந்த வேலை கஷ்டமா இருந்ததுன்னா உனக்கு பிடிக்காதவங்களுக்கு தான் நீ அந்த வேலையை கொடுப்ப. அப்படின்னா உனக்கு பிடிச்சவங்களுக்கும் நீ அந்த வேலையை கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அவன் எஃப்ஜே எகிரிட்டு இருக்கான்ல. அப்போ பாரு பேசுற மட்டும் பேச வேணாம். அப்ப பண்ண அதே திருப்பி பழைய குரூப்பிசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆனா ஒளியும் மறைவா பூசி மழுப்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். அப்போ வந்து திவாகர் ஸ்டாச்சுன்னு இது என்னோட டெசிஷன், ஸ்டாச்சு திவாகர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் வேற அந்த மனுஷனுக்கு தான் பேச தெரியாது. ஒரு சில இடத்துல பேச தெரியாதுங்கிறது நிறைய பேர் வந்துருங்க அவனுக்கு பேச தெரியாதுன்னு. ஒரு சில இடத்துல ஒரு எமோஷனல் பாண்டிங்காக அவர் வந்து நான் சொன்ன மாதிரி இவங்க சபரி கிட்டேயோ இல்லை கனிக்கிட்டேயோ ஒரு சில இடத்துல அவர் கொஞ்சம் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அந்த டைம் யூஸ் பண்ணி இவனுங்க மேனுப்புலேட் பண்ணி மண்டை கழுவி விட்டுறானுங்க. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்டாச்சு ஆக்கிட்டானுங்க. அவரை பேச முடியாதபடி பண்ணியாச்சு. ஏன்னா இவங்களுக்கு கனி உள்ள போகணும். இப்போ கனி உள்ள போகும். இப்போ இதில் அமித் தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. வியானாவும் எடுக்கிறாங்க. எங்களுக்கு இஷ்டம் இல்லை திருப்பி சாண்ட்ரா. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபுட்டை வந்து சீஃப் கெஸ்ட் சாப்பிட்டு இருக்கும் போதே போய் தும்புறது வரதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொமோலலாம். அப்படிலாம் பண்ணிட்டு அவங்களே எப்படி நீங்கள் கிச்சனில் திருப்பி போடுவீங்க? அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் ஃபஸ்ட்டு ஒத்துக்குவாங்க. இல்லை தீபக்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் நான் பேசியிருக்கேன். என் வீடியோஸ் யாரும் பார்க்கல. பார்க்குறவங்க வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான். அதுவும் இந்த மாதிரி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கோவம் தான் வருது. இதுங்க பண்ணுறதுலாம் பார்த்தா இதில் என்ன மாதிரியே டென்ஷனே உள்ள ஒரு மனுஷன் கத்துறாரு. அது யாருப்பான்னு கேட்டால் அமித் தான் கத்துறாரு. அது எப்படிங்க ஒருத்தங்க வந்து ஃபுட்டு வந்து சீஃப் கெஸ்ட் இருக்கும்போதே வந்து தும்புறாங்க செய்கிறாங்க, அவங்க எச்சப்படுற மாதிரி செய்கிறாங்க. அவங்கள திருப்பி நீங்கள் கிச்சனில் போடுவீங்க. அவங்க சொன்னது சாதிக்கணும்ன்ற மாதிரி 2 நாள் அவங்க நினைச்சது தாங்க நடந்திருக்கு. இப்ப திவாகரை தூக்கி போட்டுட்டீங்க. இல்ல வியானாவும் வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னா அவங்களே விட்டு திருப்பி நீங்க எப்படி இந்த சாண்ட்ராவே திருப்பி உள்ள போடுவீங்கன்னு நான் புலம்புற மாதிரி தான் அந்த மனுஷனும் உள்ள புலம்புனாரு. அதனால அப்புறமா சபரி பாதி மீட்டிங் பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் எழுந்து போயிட்டாங்க. வியானா, அதுக்கப்புறம் வந்துட்டு அமித். இதுல இன்னமும் வந்து மரியாதை கொடுக்கல, சரியா கிடைக்கல. அந்த தலை நியாயமா அதானே என்ன சொல்லிச்சாரு? அந்த 3 டி என்ன டிக்னிட்டி, டெக்காரம், டிசிப்ளின் எல்லாம் இருக்கணும். பேசும்போது பிளாஸ்மலன் இந்த மாதிரி அங்க இல்ல. இன்னும் இந்த மாதிரி தலை போஸ்டிங்ல தானே இருக்காங்க. மேனேஜர் போஸ்டிங்ல எல்லாரும் தலை போஸ்டிங்ல தானே இருக்காங்க. அப்ப
அப்போ அவன் சபரி நின்று பேசுறான்ல, சபரியை நின்று பேச சொன்னது பிக் பாஸ் தானே பேச சொன்னார். அதுக்காக நீங்க அங்க இருக்கணும்ல. பாதி பேர் அங்க இல்லவே இல்லை. சுபிக்ஷா கேட்குறாங்க, ஏன்னா பாதி பேர் இல்லவே இல்லைன்னா சரி இருக்கிறவங்க வரைக்கும் கேளுங்க அப்படின்ற லட்சத்தில் தான் அந்த மீட்டிங் போச்சு. அமித் ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டாரு, வியானா ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டே, இந்த திவ்யா ஒரு பக்கம் போயிடுச்சு. அப்படின்னும் போது இருக்கிறவங்க வரைக்கும் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னும் போது அமித் போய் உள்ள உட்காந்து அவர் அழறாரு. அவர் எதுக்கு அழறாருன்னு பார்த்தா, அது எப்படி ஒரு தப்பை வந்து 2 நாளா தெளிவா பிளான் பண்ணி தைரியமா ஒருத்தங்க செய்யறாங்க, திருப்பி தப்பு செஞ்சவங்க கிட்டே அந்த பவரை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் அவன் சொல்றான். சபரி என்ன சொல்றான்னா, இல்ல அந்த பவர் அவங்க கிட்ட கொடுத்து இப்ப சீஃப் கெஸ்ட் கிட்ட போய் அவங்களே சாரி கேட்கட்டும், அவங்க சாரி கேட்டு சரி பண்ணிட்டா நம்ம திருப்பி சாண்ட்ராவை கிச்சன்ல போடலாம், இல்லைன்னா கனிவியானா இவங்களே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு எதுக்கு நீ என்ன பண்ற? அவங்க செஞ்ச தப்பு தான். அவங்க சீஃப் கெஸ்ட்டு போய் சாரி கேட்குறாங்க கேட்கலான்ற பிளேஸில் நீ போட்டுட்டு சரி அவங்க சாரி கேட்குறாங்க கேட்கலன்னே வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ண சொல்கிற. பாட்டு எதுக்கு ரெடி பண்ணும்? அவங்க சாரி கேட்கறதுக்கு. அந்த சாரி கேட்குற பாட்டில் அவள் புருஷன் இருக்கான். ஏமா நீங்கள் புருஷன் போட்டு தனித்தனியாக கேம் ஆடுறது தானே வந்தீங்க. சேர்ந்து கேம் ஆடுறதுக்கு பேரும் குரூப்பிசம் தான். நீங்கள் தனித்தனின்னு சொல்லிட்டு சேர்ந்து தான் கேம் ஆடிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி சொல்லும் போதெல்லாம் புருஷன் வந்து நின்றுறான். அன்னைக்கு நைட் நடந்திருக்கோம்ல, திவாகர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு பைத்தியக்காரங்க, அதை பற்றி நான் பேசியிருக்கேன். அப்போ பிரஜன் தானே எகிரி வருவான். அப்போ 2 பேருமே அந்த சேரில் நைட்டில் பார்த்தவங்களுக்கு தெரியும் லைவ், 2 பேருமே கை நீட்டி தான் பேசுவாங்க. சாண்ட்ராவும் அப்படி தான் பேசுவோம், இவரு திவாகரும் அப்படி தான் பேசுவார். இவங்க வந்து கிரிஞ்சுன்னு அவங்கள சொல்லியிருப்பாங்க. வாட்டர் மெலன் அந்த பிராண்டன் மட்டன் தட்டி பேசியிருப்பாங்க. அது எனக்கு சென்சிட்டிவான விஷயம், நீங்கள் ஏன் பேசுறீங்கன்னா இவங்க அந்த தக்காளி சட்னி விஷயத்தில் பேட் கேரக்டர்னு சொல்கிறத பேசுவோம். ஸோ 2 பேருக்கு நடுவில் போகும்போது இவன் நடுவில் போனான்ல, அப்புறம் கை நீட்டி பேசாத, பொண்ணுங்களை கை நீட்டி பேசாத அப்படின்னாக்கா உன் பொண்டாட்டி இவ்வளோ நேரம் அவரை கை நீட்டி தான் பேசிட்டு இருந்தா. அது ஏன் சொல்ல? அதே அந்த திவ்யா கேட்கவே இல்லை அன்னைக்கு. எஃப்ஜே ஏங்க எல்லாரும் அப்படி தாங்குறாங்க, எனக்கு ஆத்திரமா வருது. அந்த கனிலேருந்து அந்த ஆதிரை பொண்ணுலேருந்து இப்போ அந்த சாண்ட்ராலேருந்து அவன் திவ்யாலேருந்து அவன் சபரிலேருந்து அப்போ அந்த வினோத்தை இப்போ அந்த வினோத்துக்கு என்ன அப்படி ஓட்டிங் வருது. அவன் என்ன பண்ணி கிழிக்கிறான்னு தெரியல. ஒரு வகையில் பாட்டு பண்ணா கூட அவனாவது கனி குரூப்பிசம்குள்ளே தான் இருக்கிறான், வழவா குழக்கிறான்னு. அவன் எஃப்ஜே ஒரு இடத்துல சொல்கிறான், வினோத்தனாக்கா எனக்கு 1000 வரும், ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோன்னு. ஏன்டா நீங்களும் ஒருத்தர் விட்டு கொடுக்குறாம அக்கனே கேம் ஆடுறீங்களா? அந்த பொண்ணு அண்ணன் மட்டும் என்னடா தப்பு? இப்போ சாண்ட்ராவும் வந்துட்டு அப்படி சாரி கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ இன்னமும் சாரி கேட்கறதுக்கான சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தா பிரியங்கா வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும்போது உள்ள சீஃப் கெஸ்ட் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிச்ச வேலை இருக்கவங்களாம் செய்யட்டோம். இந்த திவ்யாவும் சாண்ட்ராவும் வந்து நல்லா உட்காந்து ஊர் கதையே பேசுது. இந்த ரம்யா இருக்கே, ரம்யா அது ரிசப்ஷன் பிளேஸ்லேயே இல்லை, அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சீஃப் கெஸ்ட்லாம். காலைல பார்த்தா ரிசப்ஷனிஸ்ட் காலையில இருந்து ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கணும், அவங்க எப்போ கேட்டாலும் அங்கே இருக்கணும் சீட்டில். ஆனால் மோஸ்ட்லி அவங்க இருக்கிறதே இல்லை. அதை தவிர வேற என்ன வேலை இருக்குன்னு கூட கீழ்ச்சிட்டாங்க. அதை கூட அவங்க பண்ணலை. அதை ஒரு வாட்டி பாரு கேட்டது. பாரு கேட்டால் மட்டும் எகிரிட்டு வரீங்களே. அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தாலும் கேட்கக்கூடாது, கண்டஸ்டண்டாக இருந்தாலும் கேட்கக்கூடாது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்தாலும் கேட்கக்கூடாது, எதுக்குமே பண்ணக்கூடாதுன்னா தெரியாமல் பிக் பாஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டை பாருக்கு கொடுத்துட்டாரு. அதை அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்க முடியல. ஆனால் அதே சமயத்தில் அந்த போஸ்டிங்ல இருந்தால் தானே நீ ஸ்கோர் பண்ணுவேன். உன்னை பேருக்கு ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு நான் ஸ்கோர் பண்ணுறன்ற இடத்துக்கு தான் சபரி வந்திருக்கான். இப்போ கனியக்கா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டாங்களாம். அப்படியே அந்த மீன் குழம்பு அவன் தீபக்கெல்லாம் சாப்பாடே பார்த்தது இல்லையான்னு எனக்கு தெரில. அப்படியே வந்து மீன் குழம்பா காரக்குழம்பா சூப்பராக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக விஜய் டிவி ஹைலைட் பண்ணதான் அந்த தீபக்கு, கனி, அப்புறம் அது என்ன அந்த சாண்ட்ரா, பிரஜின், அதுக்கப்புறம் வந்து அந்த திவ்யா, சபரி, அதை மறந்துட்டேனே சொல்ல, அந்த எஃப்ஜே, சபரி இவனுங்களை ஹைலைட் பண்ணுறது தான் இன்னைக்கெல்லாம். அப்போ எங்கே பாரு பேச வந்தாலும் பேசவே விடுறது இல்லை. அவன் நின்று பேசும்போது இது வந்துடுறேன். அந்த வெசில் வாஷிங் டீமில் இருக்கான் பாரு. பாரு இல்லை அந்த திவ்யா, அவளையும் தூக்கி வெசில் இதில் சமையலில் போட்டான். அவள் அப்படியே சொல்கிறா, பாரு நீ ஏற்கனவே கான்ஃப்ளிக்டாக இருக்கு, இப்போ ஏன் திவ்யா தூக்கி போகிறா, அவங்க வெசில் வாஷிங்கில் இருக்காங்க, வேற யாராவது கிச்சனில் போடலான்னா இவனுக்கு இருக்கும் போல. சபரி திவ்யான்னு வர ஒன்று ஓடுது போல, இல்லை எஃப்ஜே திவ்யான்னு ஒன்று ஓடுதான்னு தெரில. எல்லாமே அந்த திவ்யாவுக்கு முன்னாடி பேசுகிறானுங்க, பின்னாடி வந்து இப்போ மாதிரி பண்ண. இதை பாரு ஒரு இடத்துல ஸ்பார்க் பண்ணிடுச்சு. இதில் வந்து இந்த மூவி வேற ஏதோ ஒன்று இதில் வந்து பாரு ஒரு இடத்துல வந்து திவாகர் பிளான் பண்ணிடுச்சு. சரி என்ன திவாகர் ஸ்டாச்சு ஆயிடுச்சா, இப்போ ஸ்டாச்சு மாதிரி அவர் பேச விடாமல் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ பேச விடாமல் உட்கார வைக்கிற பட்சத்தில் போய் நோண்டுறான். இவன் பிரவீன் பச்சையாக இருக்கான். அவன் அப்படி என்ன சொல்கிறது, பச்சை பர்சனல் வெஞ்சன்ஸாக காட்டுறான். ஆத்திரமா வருது. திவாகர் கிட்ட ஒரு மாதிரி தனியாக பேசுகிறான், பாரு கிட்ட ஒரு மாதிரி தனியாக பேசுகிறான். நீ எதுக்கு திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு சப்போர்ட் பண்ண? ஏதோ அவங்க பிரச்சனைடா, அவங்க பார்த்துக்கிறாங்க. நீ கனிக்கு வக்காலத்து வாங்கவே இல்லையா, சபரிக்கு வக்காலத்து வாங்கவே இல்லையா, இல்லை சபரி எஃப்ஜேக்கு வக்காலத்து வாங்கலையா, நீங்கள் உங்களுக்குள்ள வாய் கீழ்ச்சிக்கலையா? அவங்க 2 பேருக்கு தான் உங்களுக்கு நொட்டுது குத்துதா உங்களுக்கு கேட்குறேன் நான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்புறம் திவாகருக்கு அந்த ட்ரெஸ் பண்ணி விடணும். அந்த ஸ்டாச்சு பண்ணும்போது பிரவீன் தான் போய் ஹெல்ப் பண்ணுறான். சபரி வரான், ஆனால் நான் சொன்னால் கேட்பல்லண்ணே அப்படின்னு. இது ஒரு இடத்துல வியானா பார்த்துட்டு இந்த அமித்தும் அப்படிதான் ஸ்ட்ரைக் பண்ணிருந்தாரு. நீங்கள் எடுத்த டெசிஷன் சரியில்லை, சாண்ட்ராவை திருப்பி அங்கேயே போட்டது, திவ்யாவை தூக்கி கிச்சன்லேயே போட்டது, அவங்க அப்படி ஃபுட்டே அவமதிச்சிருக்காங்க, சீஃப் கெஸ்ட்டையும் பண்ணிருக்காங்க, திருப்பி அந்த டிபார்ட்மெண்ட்லேயே பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் திருப்பி அந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்றது ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்குமா? என் பொண்ணு இந்த ஷோ வெளிலேருந்து பார்த்தா அப்போ தப்பு செஞ்சுட்டா திருப்பி அதே இடத்துக்கு ஸ்ட்ராங்காக வரலான்றது ஒரு மெசேஜ் தானே நீங்கள் தப்பாக கன்வே பார்க்குறீங்க. இது
என்னால் ஒத்துக்க முடியாது, எனக்கு இந்த பிக் பாஸ் இது பிடிக்கவே இல்லை, எனக்கு பிக் பாஸ் கிட்ட இருந்து எனக்கு இதுக்கு என்ன சொல்றது ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல, எனக்கு இது ஒரு பதில் கிடைக்கணும், எனக்கு கரெக்டான பதில்னு ஸ்ட்ரைக் பண்ற மோடுக்கு அவர் போயிட்டார். நான் வந்து யூனிஃபார்ம், அதாவது அந்த டாஸ்க்கு செய்யறதுக்கு யூனிஃபார்ம் தானே மாற்றிட்டு வரணும். இதில் அவர் என்டர்டைன்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் நான் யூனிஃபார்ம் போட மாட்டேன், செய்ய மாட்டேன், பிக் பாஸ் கிட்டேருந்து பதில் வரணும். அவர் சாப்பிடவும் எல்லாம் பண்ணாமலாம் ரொம்ப நேரம் வரைக்கும் இருந்தார். வியானாவும் அப்படி தான் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. உடனே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சபரி தனித்தனியாக போய் பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும். அது இந்த வியானா பொண்ணு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நான் பாரு சொல்கிறேன், நான் வந்து அவன் சபரியோட கேம் எப்படி இருக்கும்னு பார்க்க தான் அவனுக்கு இந்த மேனேஜருக்கு போட்டேன், அவன் இன்னமும் ஒரு ப்ளே பண்ணுறான் பார்க்குறேன் நானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படி சொன்னாலும் அவர் தனித்தனியாக அவர் 1-on-1 ப்ளே பண்ணுறாரு, ரொம்பவே இதுவாக ப்ளே பண்ணுறாரு. அவர் வித்தியாசமாக 1-on-1 போய் எல்லார்கிட்ட பேசுறாரு. ஆமாங்க, இப்போ ஒரு லீடர்ஷிப்ல இருக்கோம்னா ஒன்று எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரே மாதிரி பேசணும். இல்லை தனித்தனியாக போய் அட்ரஸ் பண்ணால் அவங்கவுங்க தப்பை எடுத்து சொல்லி அட்ரஸ் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணீங்க, அடுத்த வாட்டி பண்ணாதீங்க, அதனால பக்கத்தில் இருக்கவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த சைட் போகும்போது இல்லை நீங்கள் இதை பண்ணனால அவங்களுக்கு அது அப்படி அஃபெக்ட் ஆயிடுச்சு அதனால பண்ணாங்க. 2 பேர் தப்பையும் ஒன்றா நின்று பேசினா பிரச்சனை வரும்னா 2 பேரும் தனித்தனியாக போய் பேசி ஆனால் அவங்க தப்பு அவங்களுக்கு தனியாக புரிய வச்சு அடுத்த வாட்டி அந்த தப்பு வராமல் கான்ஃப்ளிக்ட் வராமல் பார்க்கறது தான் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான விஷயம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா யார்கிட்டையுமே போய் அவங்க தப்பை நேராக சொல்லவே இல்லை. பாருக்கிட்டையுமே பாரு இப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கொஞ்சமா இவ்வளோனா இப்படி இருக்கல 2 நாள், எனக்கே உன்னை வந்து 2 நாளாக பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது, இதே மாதிரி இரு, இன்னும் கொஞ்சம் மாற்றி பண்ணி உன்னை யாரோ அப்புறம் ப்ரோவோக் பண்ணால் கூட அஃபண்ட் ஆகாத, நீ பார்த்து பண்ணுன்னு சொல்கிறான். அப்போது இந்த சைடு போயிட்டு அப்போ திவ்யாவையே அதில் போட்ட கிச்சன் டீம்லன்னு கேட்டால் இவங்ககிட்ட ஒரு பதில் சொல்கிறான். இல்லை அவங்களுக்குள்ளே முட்டிக்குவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. சாண்ட்ரா வந்து சாரி கேட்கணும் சீஃப் கெஸ்ட் கிட்ட, அவங்க கேட்டு ஒத்துக்கிட்டா தானே திருப்பி சாண்ட்ரா வரப்போறாங்க, அது கேட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது பிரஜினும் இவங்க பிரஜன்ல அமித்தும் வியானாவும் கேட்குறாங்க. ஒருவேளை அவங்க ஒத்துக்கலனா அது அப்புறம் ஒத்துக்கலனா பார்த்துக்கலாம்னா ஒத்துக்கிட்டா தானே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு வந்தா நான் அப்படி திருப்பி விட்டுட்டேன் பிளேட்டன்றான். அப்போ அப்படி நீ வந்து பிளான் பண்ணி தான் திவ்யாவையும் சாண்ட்ராவையும் அவங்க போட்ட அப்படின்னு சொன்னா சாண்ட்ரா கிட்ட வந்து பேசுற, என்னன்னு பேசுற, அம்மாயின்னு பேசுறேன், எனக்கு உங்களை பார்த்து அம்மாயி மாதிரி இருக்கு, எதுக்கு டல்லா இருக்க, இந்த கேம் ஆடுறது 100 நாள் தானே, பார்த்துக்கலாவான்னு சமாதானப்படுத்துறேன். இங்க திவ்யா கிட்ட என்ன வந்து பேசுற, அவங்க தான் அப்படின்னு தெரியும்ல, அப்போ வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்ன பிளே பண்ணணும், திவ்யாவுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். ஆனா திவ்யாவை நான் பிளான் பண்ணி தான் கிச்சன்ல போட்டேன், நாங்கள் பாரு கிட்டயோ வியானா கிட்டயோ சொல்றேன், இங்க வந்து இவங்க கிட்ட இதை சொல்றேன். அப்ப நீ என்ன பண்ற, அப்போ அவங்கவுங்க தப்பு. அப்போ எஃப்ஜே பத்தி பேசும்போது பார்வதி கிட்ட பேசும்போது தெரியும்ல அவன் தான் இப்படின்னு, அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீ வந்து ப்ரோவோக் ஆகாத பண்ணாத அப்படின்னு எஃப்ஜே தப்பா பேசுற மாதிரி பேசிட்டு அங்க போய் அவங்க கிட்ட வந்துட்டு பார்வ பத்தி பேசுறான். ஸோ என்ன ஆகுதுன்னா நேருக்கு நேரம் அவங்க தப்ப சொல்லாம அவங்களோட மனநிலைமையில இருந்து அவங்கள மேனிப்புலேட் பண்ணிட்டு இவன் நல்லவன் மாதிரி பேர் எடுக்கிறான். இதுல வந்து இவன் நல்லவன் பேர் எடுக்கிறானோ இல்லையோ ஏமாந்து போறது திருப்பி அகெயின் பாரு இல்ல வியானா ஒரு ஸ்டாண்ட். இதுல வியானா ஒரு இடத்துல கோவம் வந்துச்சு. அமித் வந்து திருப்பி அந்த வேலைக்கு வர்ற யூனிஃபார்ம் போடுறன்னு போது இன்னும் மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறா வியானா. அந்த பொண்ணு அங்கங்க கரெக்டா கண்டுபிடிக்குதுங்க. அப்போ வந்து கேட்கும்போது என்ன பண்ணுறது வந்து கெஞ்சுறாங்களே அண்ணன் கெஞ்சுறாங்களே என்ன பண்ணுறதுன்னா அது சரி அப்படின்ற மாதிரி போயிட்டு அந்த பொண்ணு இதே வேலையாத்தான் போச்சு. இந்த சபரிக்குன்னு மட்டும்தான் சொல்லலை, மரியாதை குறைச்சலுக்கு பேரை சொல்லலை, இதே வேலையாத்தான் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படியே லிட்டரலாக காலில் விழாத குறைய அண்ணே ப்ளீஸ்ண்ணே, திவாகர் கிட்டே அண்ணே ப்ளீஸ்ண்ணே, பாரு ப்ளீஸ், பாரு கிட்ட கெஞ்சல வச்சுக்கோங்க, மற்றவங்க கிட்ட பிரவீன் கிட்ட லவ் யூ இந்த 4 வார்த்தை வச்சிருப்பான்ல, ஒரு நிமிஷம் குட் ஸ்பிரிட், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்வானே அடிக்கடி லவ் யூ, இந்த 4 வச்சே ஓட்டிட்டு இருக்கான் எல்லார்கிட்டையும். நியாயமாலாம் இல்லை. இப்போ வந்து பாரு கிட்ட வந்து பதவியை வாங்க முடியாது, ஏன்னா அது பிக் பாஸ் கொடுத்தது. பிரச்சனையும் பண்ண முடியாது, ஏன்னா அவ பிரச்சனை பண்ணல, அவ பண்ணா அவ மேல தூக்கி போட்டுடலாம் 10 11 கேஸா, அவ பிரச்சனை பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம், நீ பதவியில இருந்துக்கோ, ஆனா உனக்கு ஸ்கோப்பிங் சான்ஸ் கொடுக்க மாட்டேன், உன்னை ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்க விட மாட்டேன். அதை நேற்றே பேசிச்சிங்களா அந்த ரம்யாவும் இது கனியும் நான் போட்டிருப்பேன் வீடியோ. அப்போ பண்ணது இப்போ மட்டும் நீங்க பண்ணவா போறீங்க. அப்போ கிச்சன் டிபார்ட்மெண்ட் கனியை விட்டாச்சு. அதே மாதிரி இந்த எஃப்ஜி பார்வதி ஏதாவது சொல்ல வந்தா நம்ம பேசிக்கலாம், நான் பேசும்போது நீ பேசான்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு 2-3 இடத்துல எஃப்ஜே தான் பேசுறான். சேரை இங்க போடலாமா, இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம், அவன் சொல்றது எல்லாம் கெட்டாதான் பண்றான். இவனுக்கு வாய் அவன் இருக்கான், ஆனா ஏஎம்க்கு அது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அந்த ஸ்பேஸை அவன் கொடுக்கல. இன்னொன்னு இந்த பிரஜன் வந்து நேற்று வரைக்கும் அங்க இருக்கிற அந்த கிச்சன் ஏதோ தான் கொடுத்தது, ஏஎம் இல்லாம எக்ஸ்ட்ரா போஸ்டிங் அவனுக்கு கொடுக்குறான். அந்த ஒர்க்கர் அசோசியேஷன் மீட்டிங்க்கு அவர் பண்ற அப்படின்னு அவன் சரியான பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தெரிஞ்சிட்டு இருக்கான் உள்ள பார்வதி மேல. அவன் பொண்டாட்டி ஒரு கேம் ஆடி அதை ஒன்று பண்ணி விட்டா அப்படின்னு போது புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து அந்த குரூப்பிசம் பண்றாங்க. இப்போ திவ்யாவை வந்து கோப்படுற மாதிரி பண்ணிட்டு அவ சாமான் தேக்கரை செய்யும்போது அவ கத்துனா அது அப்படி மெதுவா பேசிடுறான். ஆனா பாரு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ண கூட ஏன் கத்துறேன்னு திருப்பி பழச கொண்டு வரானுங்க. இப்போ இதுக்கெல்லாம் வேலைக்காகுது, திருப்பி பழைய மாதிரி பாரு உள்ள இறங்கினாதான் வேலைக்காகும் போல. அதனால தயவுசெய்து இன்னைக்கு திவாகர் ஃபேன்ஸும் பாரு ஃபேன்ஸா யாரா தயவுசெய்து எபிசோட் பார்க்காம விட்டுருங்க. பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பு காண்டுதான் ஆகுது. இந்த கேவலமான பிக் பாஸ் டீம் வந்து
வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஹைலைட் பண்ணோன்றதுக்காக ஷோ கொண்டு போயிருக்காங்க. சபரியை ஹைலைட் பண்ணி சபரி நாமினேஷன்ல இருக்கானே, அவனுக்கு ஓட்டு வரணுமே. விக்ரம் நாமினேஷன்ல இருக்கா, அவனுக்கு 2 நாள் ஓட்டு வந்திருக்கும். அவர் அழ வச்சுட்டாங்க, அதுக்கு ஓட்டு வந்திருக்கும். இப்போ சபரி நாமினேஷன்ல இருந்து அது ஓட்டு வந்துடும். கனியக்கா இந்த வாரம் ஃபுல்லா 5 வாரமும் நாமினேஷன் பாஸ்ல தப்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் நாமினேஷன் பாஸ் கிடைக்கல. அப்போ வந்து அடுத்த வாரம் வந்தா இந்த வாரம் செஞ்சதை வச்சுதான் அடுத்த வாரம் ஓட்டிங் போடுவாங்க. அப்போ வந்து கனியக்காவை காரக்குழம்புல காட்டினோம் அப்படின்னு சமையலை தூக்கி